வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் நத்தார் பண்டிகையை வரவேற்கும் மக்கள். மகிந்தவின் மற்றும் ஒரு பாரிய மோசடி அம்பலம். மண்சரிவு அபாயத்தால் இடம்பெயர்ந்தோர் வீட்டில் காத்திருந்த அதிர்ச்சி. எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சடலம். இலங்கையின் அபாய பகுதிகள் தொடர்பில் மக்களுக்கு எச்சரிக்கை. பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தல். ஜனவரி 6 பதிவு கட்டாயம். புதிய திட்டம் குறித்து மக்களுக்கு வெளியாகியுள்ள அறிவிப்பு. மன்னாரில் சூடு பிடித்துள்ள பண்டிகை கால வியாபாரம். ஹோட்டல் மற்றும் வாடகை வீடுகளில் இடம்பெற்ற கடத்தல். ரகசிய தகவலில் சிக்கிய இருவர். கொழும்பு மாநகர சபை பாதீடு தோல்வி. காரணத்தை வெளிப்படுத்திய முன்னாள் எம்பி. பருத்தித்துறை நகரசபை மாதாந்த அமர்வில் நிறைவேற்றப்பட்ட கண்டன தீர்மானம். தொடருந்து ஆசன முன்பதிவு. பணம் மீள செலுத்துதல் தொடர்பில் வெளியான தகவல். யாழில் 10 பேர் போதைப் பொருள்களுடன் கைது. ஒரு மாதமாக தடைப்பட்டிருந்த கிழக்கிற்கான தொடருந்து சேவைகள் மீண்டும் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் நத்தார் பண்டிகையை வரவேற்க தயாராகும் மக்கள். கிறிஸ்தவ மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக நத்தார் பண்டிகை காணப்படுகிறது. அந்த வகையில் நள்ளிரவு இயேசு பாலன் பிறப்பினை கொண்டாட உலகவாழ் கிறிஸ்தவ மக்கள் தயாராகி இருக்கின்றனர். இதனை முன்னிட்டு பல பகுதிகளில் நத்தார் பண்டிகை குடில்கள், சவுக்கு மர கிளைகள், புத்தாடைகள், பட்டாசுகள், அலங்கார பொருட்கள் என்பவற்றை மக்கள் கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைதியான முறையில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நத்தார் பண்டிகையை கொண்டாட தயாராகி வருகின்றனர். மட்டக்களப்பு நகருக்கு பெருமளவான மக்கள் வருகை தந்து நத்தார் பண்டிகைக்கான பொருட்கொள்வனவில் ஈடுபட்டு வருவதுடன் கரோல் கீதங்கள் இசைக்கப்பட்டு மக்களை மகிழ்விக்கும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன்போது நாடு மிக விரைவில் மீண்டு வர பிரார்த்தனைகளும் முன்னெடுக்கப்பட்டன. நத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஹேட்டனில் வர்த்தக நிறுவனங்களில் மக்கள் கூட்டம் சாதாரண அளவில் காணப்பட்டமை காணக்கூடியதாக இருந்தது. இதேவேளை நத்தார் தினத்தை முன்னிட்டு வீடுகளில் மாட்டுத் தொழுவம் அமைத்து அலங்கரிக்கப்பட்ட நத்தார் மரங்கள் போன்றன அமைத்து வீடுகளை அலங்கரித்தும் வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சகல கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் விசேட பாதுகாப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனை புளியந்தீவு மரியாள் தேவாலயத்தில் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை மாவட்ட அரசாங்க அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதை காணக்கூடிய